Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையாக சொல்லுங்கள், இந்த உலகத்திலே உங்களை முழுமையாக புரிந்து கொண்டவர் யாராவது இருக்கிறார்களா? உங்கள் தாய் புரிந்து கொள்ளவில்லை, உங்கள் தகப்பன் புரிந்து கொள்ளவில்லை, நெருங்கிய நண்பர்களே கூட புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் வேதனை உங்கள் இருதயத்திற்குள்ளே மட்டும் புதைந்து கிடக்கிறதா? உங்கள் கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் போகிறதா? கர்த்தர் உண்மையிலேயே என்னை பார்க்கிறாரா என்ற கேள்வி உங்களுக்குள் எழுகிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் அடிமைகளாயிருந்த போது கர்த்தர் எங்கே இருந்தார்? இன்று நீங்கள் அழுகிற இந்த வேதனையிலே அவர் என்ன செய்கிறார்? மிக முக்கியமாக உங்கள் கண்ணீர் உண்மையிலேயே அவருடைய இருதயத்தை தொடுகிறதா? இன்று நீங்கள் கேட்கிற இந்த 3 கேள்விகளுக்கும் கர்த்தர் ஏற்கனவே யாத்திராகமம் 3:7 பதில் கூறியிருக்கிறார். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் இங்கே 3 காரியங்களை சொல்லுகிறார். பார்த்தேன், கேட்டேன், அறிந்திருக்கிறேன். இது வெறும் வார்த்தை அல்ல, இது நம் தேவனுடைய இருதயம். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் படுகிற வேதனைகளையும் துக்கங்களையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்களோ அவர் அதை அப்படியே புரிந்து கொண்டிருக்கிறார். நாகும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே வேதனைப்பட்டார்கள். 430 வருடங்கள் அடிமைகளாய் இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. கானான் தேசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் அத்தனை ஆண்டுகளும் பொறுமையாயிருக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. அவர்கள் பொறுமையாயிருந்தால்தான் எகிப்தியரின் மற்றும் கானானிலே உள்ள ஜனங்களாகிய எமோரியராகியோரின் அக்கிரமம் பூரணமாகும். கர்த்தர் அந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாயிருக்கும். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் அதை அறிந்து கொள்ளாமல் எகிப்திலே ஆலோட்டிகளின் நிமித்தம் வேதனைப்பட்டு கூக்குரலிட்டார்கள். உபத்திரவம் அடைந்து தங்கள் முற்பிதாக்களின் தேவன் எங்கே என்று கண்ணீர் சிந்தினார்கள். நம் அருமை ஆண்டவர் அவர்களுடைய துக்கங்களையும் துயரங்களையும் கூக்குரலையும் கண்ணீரையும் அறிந்திருந்தார். ஆகவே மோசேயை பார்த்து, அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன் என்று அன்போடு சொன்னார். 430 வருடங்கள் காத்திருந்த அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் மறுமொழி சொன்னார், நீங்கள் எத்தனை நாள் காத்திருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, இப்போது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு நீங்கள் எந்த எகிப்திலே இருக்கிறீர்கள்? உங்கள் வேலை ஸ்தலமா, உங்கள் வீட்டிலேயா, உங்கள் உறவுகளிலேயா? அந்த வேதனையை, அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். இந்த வீடியோவின் தொடக்கத்திலே நான் 3 கேள்விகள் கேட்டேன், நினைவிருக்கிறதா? அதில் முதல் கேள்வி, உங்கள் கண்ணீர் வீணாகிறதா என்ற கேள்விக்கான பதிலை இப்போது பார்ப்போம். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் படுகிற உபத்திரவத்தை அவர் அறிவார். உங்கள் வீட்டிலே உள்ள உபத்திரவங்களையும் அவர் உணர்கிறார். உங்களுடைய ஆகாரத்தோடு கூட கண்ணீரை கலந்து நீங்கள் உண்கிறதை காண்கிறார். உங்களுக்கு விரோதமாய் தவறான குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்படுகிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய அலுவலகத்திலே பல ஆலோட்டிகளின் சவுக்குகளுக்கு கீழே அடிமைகளாய் இருக்கிறீர்களா? சவுக்குகளை பார்க்கிலும் கொடிதான வசை சொற்களும் தவறான குற்றச்சாட்டுகளும் உண்டல்லவா?
வேதம் சொல்லுகிறது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அதே தேவன் உங்களையும் அறிந்திருக்கிறார். அந்த கூக்குரலின் சத்தம் ஆண்டவருடைய இருதயத்தை உருக்கிற்று. கர்த்தர் உடனே மோசேயை எழுப்பி எகிப்திலே பலத்த அற்புதங்களை செய்தார். எகிப்து தேசம் முழுவதிலும் பலத்த சங்காரத்தை ஏற்படுத்தி தலைச்சன்களை எல்லாம் அழித்தார். மட்டுமல்ல, இஸ்ரவேலரை கொண்டு எகிப்தியரை கொள்ளையிடும்படி செய்தார். அவர்கள் ஜெயத்தோடு பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி நடந்தார்கள். கர்த்தர் உங்களை விடுவிக்கிற நேரம் வந்திருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேலரை மோசேயின் மூலமாக நடத்தின ஆண்டவர் இன்று உங்களையும் அற்புதமாய் நடத்துவார். இனி நீங்கள் கர்த்தரை பின்பற்றி மேன்மையான இடத்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். உங்களுடைய துயரம் துக்கங்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நடக்கிற பாதையை ஒருவேளை உங்கள் சொந்த தகப்பன் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்களை பெற்றெடுத்த தாயே கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த முழு உலகமே உங்களை அறிந்து கொள்ளாமல் இருந்தாலும் கர்த்தர் அன்போடு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை அறிந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்கள் மேல் கரிசனையுள்ளவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களுக்காக கவலைப்படுகிறவர். நீங்கள் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. வீடியோவின் தொடக்கத்திலே நான் கேட்டேன், இந்த உலகத்திலே உங்களை முழுமையாக புரிந்து கொண்டவர் யாராவது இருக்கிறார்களா? இப்போது பதில் தெளிவாகிறதா? உங்களை தாயின் வயிற்றில் உருவாக்கியவரும் உங்களுக்காக சிலுவையிலே இரத்த கிரயம் செலுத்தினவருமான கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்டு உயர்த்தி அருளுவார். அவர் உங்களை அறிந்திருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும். இயேசு கிறிஸ்து என்ற உறுதியான அஸ்திபாரத்தின் மேல் நீங்கள் நிலை நிற்கிறீர்கள். கலங்காதேயுங்கள். உங்களை கரிசனையோடு வழிநடத்துகிற தேவன் உங்களுக்காக புதிய பாதையை திறந்தருளுவார். அவர் உங்கள் இன்னல்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே நான் உங்களை ஒரு காரியத்திற்கு அழைக்கிறேன். உங்கள் இருதயத்திலே ஒரு வேதனை இருக்கிறதென்றால் அதை இப்போது கர்த்தரிடம் வையுங்கள். அவர் கேட்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஒன்றாக ஜெபிப்போம். பிரியமானவர்களே, என் வேதனையை கர்த்தர் பார்க்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் கமெண்ட் பாக்ஸில் இப்போதே கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார் என்று எழுதுங்கள். உங்கள் கமெண்ட் உங்கள் விசுவாசத்தின் அறிக்கை. அது யாரோ ஒருவரை ஊக்கப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். பரமபிதாவே, இன்று இந்த நேரத்திலே நான் சிந்திய கண்ணீரை நீர் காண்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். என்னை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நான் அமைதியாக சுமக்கிற பாரங்களையும் சொல்லாமல் மறைத்து வைத்த வேதனைகளையும் இரவுகளில் நான் அழுத கண்ணீரையும் நீர் பார்க்கிறீர். கர்த்தாவே, எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டது போல இன்று என்னுடைய ஜெபத்தையும் கேட்டருளும். என்னை அழுத்துகிற எல்லா அடிமைத்தனமான சூழ்நிலைகளிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என்னை தாழ்த்த நினைக்கிற மனிதர்களின் மத்தியில் என்னை உயர்த்துகிற தேவனாய் வெளிப்படுவீராக. என் கண்ணீர் வீணாகாது. என் ஜெபம் பதில் இல்லாமல் போகாது.
என்னை அறிந்திருக்கிற கர்த்தர் ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார் என்று விசுவாசிக்கிறேன். மனிதர்கள் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்க மாட்டீர். எல்லோரும் என்னை விட்டு விலகினாலும் நீர் என்னை விட்டு விலக மாட்டீர். நான் நடக்கிற பாதையை உலகம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் என் வாழ்க்கையை நீர் முழுமையாக அறிந்திருக்கிறீர். இன்று என்னுடைய கண்ணீரை ஜெயமாகவும் என்னுடைய துக்கத்தை சாட்சியாகவும் மாற்றும். நான் தனியாக இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னை அறிந்திருக்கிற தேவன் இன்னும் என் வாழ்க்கையில் செயல்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.